இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஹைப்ரிட் மாடல் ஆஃப் பிஜேடி பற்றி பார்க்கலாம். பிஜேடியை நம்ம எப்படி வரையலாம்னா, ஜென்ரலாக பிஜேடியை 2 போர்ட் நெட்வொர்க்னு சொல்லுவோம். ஸோ 2 போர்ட் நெட்வொர்க்னால் எப்படி இருக்கும், 2 டெர்மினலுக்கு நடுவில் இன்புட் கொடுப்போம், 2 டெர்மினல்லேருந்து அவுட்புட் எடுப்போம். அதனால தான் பிஜேடியை நம்ம 2 போர்ட் நெட்வொர்க்குன்னு சொல்கிறோம். இப்போ நீங்கள் பிஜேடி வரையும்போது காமன் எமிட்டர் கான்ஃபிகரேஷனாக இருந்தால் இப்படி தான் ரெப்ரசன்ட் பண்ணுவோம். இது பேஸ், இது எமிட்டர், இது கலெக்டர், இது எமிட்டர். ஸோ பேஸ்க்கும் எமிட்டருக்கும் நடுவில் இன்புட் கொடுக்குறோம், கலெக்டருக்கும் எமிட்டருக்கும் நடுவில் அவுட்புட் எடுக்கிறோம். ஸோ இன்புட் 2 டெர்மினல் நடுவில் கொடுக்குறதுனால இங்கே இன்புட் சைடில் 2 டெர்மினல் இருக்குது. இந்த இன்புட் வோல்டேஜை விஐன்னு ரெப்ரசன்ட் பண்ணுறோம். அதே மாதிரி அவுட்புட்டும் 2 டெர்மினல்லேருந்து எடுக்கிறோம். அதனால் இங்கேயும் 2 டெர்மினல் வரைஞ்சிருக்கோம். அவுட்புட் வோல்டேஜ் V0. ஸோ இந்த டெர்மினலில் 1 டேஷ்னு சொல்லலாம், இந்த டெர்மினலில் 2 டேஷ்னு சொல்லலாம். ஸோ இதுதான் ஜென்ரல் பிஜேடியோட ஒரு பிளாக் டயக்ராம். இதை நம்ம 2 போர்ட் நெட்வொர்க்குன்னு சொல்லி ரெப்ரசன்ட் பண்ணுறோம். ஸோ இந்த 2 போர்ட் நெட்வொர்க்லேருந்து நம்ம ஹைப்ரிட் மாடலை வரைய போகிறோம். ஸோ இதுலேருந்து ஹைப்ரிட் மாடலை எப்படி வரைய போகிறோன்னா, இன்புட்டில் வந்து தெவெனின்ஸ் தியரம் அப்ளை பண்ணணும். இன்புட் சைடில் தெவெனின்ஸ் தியரம் அப்ளை பண்ணணும். இன்புட் சைடில் தெவெனின்ஸ் தியரம் அப்ளை பண்ணோன்னா, தெவெனின்ஸ் தியரம் படி அந்த டெஃபினேஷன் படி ஒரு ரெசிஸ்டரை வோல்டேஜ் சோர்ஸோட சீரீஸில் கனெக்ட் பண்ணுவோம். அதுதான் தெவெனின்ஸ் தியரம். ஒரு ரெசிஸ்டரை வோல்டேஜ் சோர்ஸோட சீரீஸில் கனெக்ட் பண்ணுறோம். இன்புட் சைடில் இதுதான் சர்க்யூட். அதே மாதிரி இப்போ அவுட்புட் சைடில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, அவுட்புட் சைடில் நார்டன்ஸ் தியரம் அப்ளை பண்ண போகிறோம். அவுட்புட் சைடில் நார்டன்ஸ் தியரம் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ அவுட்புட் சைடில் நார்டன்ஸ் தியரம் அப்ளை பண்ணிங்கன்னா ஒரு கரண்ட் சோர்ஸ், அந்த கரண்ட் சோர்ஸ்க்கு பேரலாக தான் ஒரு ரெசிஸ்டர் இருக்கும். நார்டன்ஸ் தியரம் டெஃபினேஷன் படி கரண்ட் சோர்ஸோட பேரலாக ஒரு ரெசிஸ்டர். ஸோ இது வந்து தெவெனின்ஸ் தியரம், இது நார்டன்ஸ் தியரம். ஸோ இன்புட் சைடில் தெவெனின்ஸ் தியரம் அப்ளை பண்ணி ரெசிஸ்டரை வோல்டேஜ் சோர்ஸோட சீரீஸில் கனெக்ட் பண்ணியாச்சு. அவுட்புட்டில் நார்டன்ஸ் தியரம் அப்ளை பண்ணி கரண்ட் சோர்ஸை ரெசிஸ்டரோட பேரலாக கனெக்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து இதுதான் கம்ப்ளீட் ஹைப்ரிட் மாடல், பிஜேடியோட ஹைப்ரிட் மாடல். நீங்கள் இதை இந்த 2 தியரம் வச்சு நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ ஹைப்ரிட் மாடல் வரைஞ்சதுக்கப்புறம் இன்புட் வோல்டேஜை நம்ம விஐன்னு ரெப்ரசன்ட் பண்ணுவோம், அவுட்புட் வோல்டேஜை V0ன்னு ரெப்ரசன்ட் பண்ணுவோம். வோல்டேஜ் ரெப்ரசன்ட் பண்ணியாச்சு. அதே மாதிரி கரண்ட் இருக்குது. இன்புட் கரண்ட்டை ஐஐன்னு ரெப்ரசன்ட் பண்ணுவோம், அவுட்புட் கரண்ட்டை I0ன்னு ரெப்ரசன்ட் பண்ணுவோம். இது இல்லாமல் இங்கே நம்மளுக்கு 4 பேராமீட்டர் இருக்குது. இந்த 4 பேராமீட்டரை நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ண போகிறோன்னா, இந்த ரெசிஸ்டரை H11ன்னு ரெப்ரசன்ட் பண்ண போகிறோம். ஏன் H11ன்னு சொல்கிறோன்னா, இங்கே ஏற்கனவே இந்த பிளாக் டயக்ராமில் பார்த்தோம், 11னா இன்புட் டெர்மினல், 22னா அவுட்புட் டெர்மினல். இந்த ரெசிஸ்டர் கம்ப்ளீட்டாக இன்புட் சைடில் இருக்குது. இப்போ இந்த சர்க்யூட்டை நம்ம ஹாஃபாக எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த ரெசிஸ்டர் கம்ப்ளீட்டாக இன்புட் சைடில் இருக்குது. அதனால இதை H11ன்னு சொல்கிறோம். ஹெச்ன்னு ஏன் ரெப்ரசன்ட் பண்ணுறோன்னா, ஹெச் பேராமீட்டர் அப்படின்னு ஒரு பேராமீட்டரை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இந்த எலிமெண்ட்டெல்லாம் வச்சு தான் ஹெச் பேராமீட்டர் கண்டுபிடிக்க போகிறோம். அதனால இந்த எலிமெண்ட்டை ஹெச்ன்னு ரெப்ரசன்ட் பண்ணுறோம். H11 ஏன்னா இன்புட் சைடில் கம்ப்ளீட்டாக இருக்கிறதுனால H11. அதே மாதிரி இந்த எலிமெண்ட் எடுத்துக்கிட்டோன்னா, இது இன்புட்க்கும் அவுட்புட்க்கும் காமனாக இருக்குது. இந்த 2 எலிமெண்ட்டுமே இன்புட்க்கும் அவுட்புட்க்கும் காமனாக இருக்குது. இது கம்ப்ளீட்டாக இன்புட் சைடில் இருக்குது, இது கம்ப்ளீட்டாக அவுட்புட் சைடில் இருக்குது. இது ரெண்டும் இன்புட்க்கும் அவுட்புட்க்கும் காமனாக இருக்குது. ஸோ அப்போ இந்த எலிமெண்ட்டை எப்படி எழுதலான்னா, H12. ஏன் H12ன்னு எழுதுகிறோன்னா, 1ன்றது இன்புட்டு, 2ன்றது அவுட்புட்டு. இந்த எலிமெண்ட் இன்புட் சைடில் இருக்குது, அதனால் H1. ஆனால் இது காமனாக இருக்கிறதுனால அவுட்புட்டில் ஒரு பேராமீட்டரை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும் இது. அதனால H12 இன்புட் சைடில் இருக்குது, ஆனால் ஏதோ ஒரு அவுட்புட் பேராமீட்டரை டிபெண்ட் பண்ணி இருக்கும். ஏன்னா காமன் டு இன்புட் அண்ட் அவுட்புட்டில் இருக்குது. இந்த H12ஓட இது வந்து நம்ம விட போகிறதில்ல, எந்த பேராமீட்டரை டிபெண்ட் பண்ணி இருக்குன்னு எழுதணும். ஸோ இது வோல்டேஜ் சோர்ஸ். ஸோ வோல்டேஜ் சோர்ஸ்னால் அவுட்புட் வோல்டேஜ் டிபெண்ட் பண்ணி இருக்கும். ஸோ அப்போ இந்த எலிமெண்ட் எப்படி எழுதுகிறோன்னா,
H12 into V0. ஸோ அதுதான் இந்த எலிமெண்ட்டோட ரெப்ரசன்டேஷன். அதே மாதிரி இந்த எலிமெண்ட் இந்த கரண்ட் சோர்ஸ்க்கு வந்தீங்கன்னா இது அவுட்புட் சைடில் இருக்குது. ஸோ அவுட்புட் சைடில் இருந்துச்சுன்னா H2ன்னு எழுதணும். H2, ஆனால் இது ஏதோ ஒரு இன்புட் பேராமீட்டரை டிபெண்ட் பண்ணி இருக்குது. ஸோ H21 இது அவுட்புட் சைடில் இருக்குது, அதனால் H2, ஆனால் ஏதோ ஒரு இன்புட் பேராமீட்டரை டிபெண்ட் பண்ணி இருக்கிறதுனால H21 இன்டூ எந்த இன்புட் பேராமீட்டரை டிபெண்ட் பண்ணியிருக்கு, இது கரண்ட் சோர்ஸ். கரண்ட் சோர்ஸ்னால இன்புட் கரண்ட்டை டிபெண்ட் பண்ணி இருக்கும். ஸோ அதனால் H21 இன்டூ II. இதோட ரெப்ரசன்டேஷன் H21 இன்டூ II. அதே மாதிரி இந்த எலிமெண்ட்டை எப்படி ரெப்ரசன்ட் பண்ண போகிறோன்னா H22, ஏன்னா இது கம்ப்ளீட்டாக அவுட்புட் சைடில் இருக்கிறதுனால H22ன்னு ரெப்ரசன்ட் பண்ணுவோம். ஸோ இதுதான் இந்த ஹைப்ரிட் மாடலோட ரெப்ரசன்டேஷன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், தனித்தனியாக கண்டுபிடிக்கணும். H11 என்ன, H12 என்ன, H21 என்ன அப்படின்னு சொல்லி இந்த எல்லா பேராமீட்டரையுமே இது என்ன ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கிறதுக்கு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இன்புட் சைடில் KVL அப்ளை பண்ண போகிறோம். அப்ளை KVL, Kirchhoff's voltage law at the input side. ஸோ இன்புட் சைடில் KVL அப்ளை பண்ணுறோம். KVLனா Kirchhoff's voltage law. Kirchhoff's voltage law. ஸோ இந்த லா நம்மளுக்கு எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். KVL voltage drop equal to voltage ரைஸ்ன்னு சொல்லுவோம். அப்படி இல்லைன்னா sum of the voltage drop in a loop is equal to 0. இந்த ரெண்டில் எது வேணால் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம இதை எப்படி எழுத போகிறோம்னா voltage drop equal to voltage rise. ஸோ இதில் voltage rise VI. இன்புட் சைடில் இந்த லூப்பில் தான் நம்ம KVL அப்ளை பண்ணுறோம். ஸோ இந்த லூப்பில் KVL அப்ளை பண்ணும்போது voltage rise வந்து VI. ஸோ VI equal to இங்கே ரெண்டு எலிமெண்ட் தான் இருக்குது. ஸோ இதில் இருக்கிற voltage drop, இந்த voltage drop எடுத்துக்கணும். ஸோ இந்த voltage dropனா V equal to IR. ஸோ I into இந்த எலிமெண்ட். ஸோ H11 into II plus இங்கே இருக்கிற voltage drop H12 into V0. இது equation 1. இப்போ அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஒரு ஈக்குவேஷன் இன்புட் சைடில் எழுதியாச்சு. அவுட்புட் சைடில் கரண்ட் இருக்குது, கரண்ட் சோர்ஸ் இருக்குது. அதனால இப்போ நம்ம அவுட்புட் சைடில் என்ன பண்ண போகிறோன்னா KCL அப்ளை பண்ண போகிறோம். அப்ளை KCL at the output side. அவுட்புட்டில் KCL அப்ளை பண்ண போகிறோம். KCLனா Kirchhoff's current law. அவுட்புட்டில் Kirchhoff's current law அப்ளை பண்ணுறோம். ஸோ கரண்ட் லா அப்ளை பண்ணிங்கன்னா கரண்ட் லா படி நம்மளுக்கு என்ன டெஃபினேஷன்னா கரண்ட் என்ட்ரிங் ஈக்குவல் டு கரண்ட் லீவிங்னு சொல்லலாம். அப்படி இல்லைன்னா சம் ஆஃப் த கரண்ட் ஈக்குவல் டு 0ன்னு சொல்லலாம். ஸோ இப்போ வந்து நம்ம கரண்ட் என்ட்ரிங் ஈக்குவல் டு கரண்ட் லீவிங் அந்த டெஃபினேஷன் எடுத்துக்கலாம். இங்கே கரண்ட் என்ட்ரிங் I0. ஸோ அப்போ I0 ஈக்குவல் டு கரண்ட் லீவிங். இந்த பாத்தில் கரண்ட் லீவ் ஆகுது, அதே மாதிரி இந்த பாத்தில் கரண்ட் லீவ் ஆகுது. இது கரண்ட் என்ட்ரிங், இது ரெண்டு வழியாக கரண்ட் லீவிங். ஸோ அப்போ கரண்ட் என்ட்ரிங் I0 ஈக்குவல் டு இங்கே இருக்கிற கரண்ட்டு H21 இன்டூ II ப்ளஸ் இது வந்து H22, அது H22 இன்டூ V0. இங்கே H22 இன்டூ V0. இது ஈக்குவேஷன் 2. ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து ரெண்டு ஈக்குவேஷன் வந்துடுச்சு. இந்த ரெண்டு ஈக்குவேஷனை வச்சு நம்ம வந்து இந்த பேராமீட்டர்லாம் தனித்தனியாக கண்டுபிடிக்க போகிறோம். H12 என்ன, H11 என்ன அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பேராமீட்டரும் இப்போ நம்ம வந்து தனித்தனியாக கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அப்படி தனித்தனியாக கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா அவுட்புட் சோர்ஸை வந்து நம்ம ஷார்ட் பண்ண போகிறோம். ஸோ to find the H parameters. இந்த H parameters-ஐ கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஷார்ட் circuiting the output source. ஸோ அவுட்புட் சோர்ஸை ஃபஸ்ட்டு ஷார்ட் சர்க்யூட் பண்ண போகிறோம். ஸோ அவுட்புட் சோர்ஸை ஷார்ட் சர்க்யூட் பண்ணாலே நம்மளுக்கு தெரியும் அவுட்புட் வோல்டேஜ் 0 ஆயிரும், V0 0 ஆயிரும். அவுட்புட் சோர்ஸ் நம்ம ஷார்ட் சர்க்யூட் பண்ணுறதுனால V0 0 ஆயிரும்.
ஸோ இந்த V0 0ன்றதை நம்ம இந்த ரெண்டு ஈக்குவேஷன்லையும் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ சப்ஸ்டியூட் V0 equal to 0 in equation 1 and equation 2. ஸோ equation 1லையும் equation 2லையும் V0 0ன்னு சொல்லி சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ அப்படி V0 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணோன்னா இந்த equation 1ல இந்த term 0 ஆயிரும். 0 into this term will be 0. ஸோ VI equal to H11 into II. அந்த term H12 into 0ன்னு வந்துடும். ஸோ இந்த 0 into anything 0. ஸோ அதனால் இந்த செகண்ட் term நம்மளுக்கு வராது. ஸோ VI equal to H11 into II அப்படின்னு வந்திருக்கும். ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷன் வந்து நம்ம H11 என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ H11 equal to VI by II. ஸோ இப்போ H11 என்னன்னு பார்த்தீங்கன்னா H11 equal to VI by II. VI by IIன்றது நம்மளுக்கு என்னன்னா V by I is R. அக்கார்டிங் டு ஓம்ஸ் லா படி V by Iன்றது நம்மளுக்கு R. ஸோ அப்போ ஆர்னா இந்த H11 நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம்னா ரெசிஸ்டன்ஸும் ரெப்ரசென்ட் பண்ணலாம். இது ரெண்டுமே இன்புட் பேராமீட்டர் VIII. ஸோ இன்புட் வோல்டேஜ் இன்புட் கரண்ட், அதனால் ரெண்டுமே இன்புட் பேராமீட்டராக இருக்கிறதுனால நம்ம H11 என்ன சொல்ல போகிறோம்னா H11 இன்புட் ரெசிஸ்டன்ஸ். H11 இன்புட் ரெசிஸ்டன்ஸ்னு கண்டுபிடிச்சாச்சு. இதே மாதிரி நம்ம அடுத்த பேராமீட்டர் எல்லாத்தையும் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ V0 equal to 0ன்ற எலிமெண்ட்டை ஈக்குவேஷன் 2ல் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ சப்ஸ்டியூட் இன் ஈக்குவேஷன் 2. ஈக்குவேஷன் 1ல் சப்ஸ்டியூட் பண்ணி தான் H11 கண்டுபிடிச்சாச்சு. இப்போ ஈக்குவேஷன் 2ல் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ ஈக்குவேஷன் 2ல் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோன்னா ஈக்குவேஷன் 2 I0 equal to H21 II plus H22 into V0. V0 பதில் 0 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இப்போ இந்த செகண்ட் டேர்ம் 0 ஆகிடும். இப்போ நம்மளுக்கு I0 equal to H21 into IIன்னு இருக்கும். ஸோ இதுலேருந்து H21 கண்டுபிடிக்கலாம். H21 equal to I0 by II. இப்போ இது ரெண்டுமே நம்மளுக்கு கரண்ட்டில் இருக்குது. I0 by IIன்னு இருக்குது. ஸோ I0ன்றது அவுட்புட் கரண்ட், IIன்றது இன்புட் கரண்ட். ஸோ அவுட்புட் கரண்ட் பை இன்புட் கரண்ட். ஸோ நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் அவுட்புட் பை இன்புட்ன்றதுனாலே அது வந்து கெயின். இது அவுட்புட் கரண்ட் பை இன்புட் கரண்ட்னு இருக்கிறதுனால இது வந்து கரண்ட் கெயின். H21 இந்த பேராமீட்டர் நம்ம என்னென்னு கண்டுபிடிச்சிருக்கோன்னா கரண்ட் கெயின். இந்த கரண்ட் கெயின் எப்படி சொல்லலாம்னா ஃபார்வர்ட் கரண்ட் கெயின். H21 நம்ம ஃபார்வர்ட் கரண்ட் கெயின்னு சொல்லலாம். ஃபார்வர்ட் கரண்ட் கெயின். அவுட்புட் பை இன்புட்னால இது கெயின், ரெண்டுமே கரண்ட்டு, அதனால இது வந்து கரண்ட் கெயின். H21 ஃபார்வர்ட் கரண்ட் கெயின்னு சொல்கிறோம். ஏன் இங்கே ஃபார்வர்ட் கரண்ட் கெயின்னு சொல்கிறோன்னா சப்போஸ் அவுட்புட் பை இன்புட் இல்லாமல் இது வந்து மாற்றி இருந்துச்சு, இன்புட் பை அவுட்புட்னு இருந்துச்சுன்னா அதை நம்ம ரிவர்ஸ்ன்னு சொல்லுவோம். பட் இது கரெக்டாக இருக்கிறதுனால, கரெக்டான ஆர்டரில் இருக்கிறதுனால நம்ம இதை வந்து ஃபார்வர்ட் கரண்ட் கெயின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ 2 எலிமெண்ட் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்த 2 எலிமெண்ட்டும் இப்போ நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அடுத்த 2 எலிமெண்ட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னா முதல்ல அவுட்புட் சோர்ஸை வந்து நம்ம ஷார்ட் சர்க்யூட் பண்ணணும். இப்போ ஓப்பன் சர்க்யூட் த இன்புட் எலிமெண்ட். ஸோ இன்புட் எலிமெண்ட்டை ஓப்பன் சர்க்யூட் பண்ணுறோன்னா நம்மளுக்கு இன்புட் கரண்ட் 0 ஆயிரும். ஸோ அப்போ II equal to 0ன்னு வந்துடும். அவுட்புட்டை ஷார்ட் சர்க்யூட் பண்ணதுனால அவுட்புட் வோல்டேஜ் 0. இங்கே இன்புட்டை நம்ம வந்து கரண்ட்னால நம்ம இன்புட்டை வந்து ஓப்பன் சர்க்யூட் தான் பண்ணணும். இன்புட்டை ஷார்ட் சர்க்யூட் பண்ணக்கூடாது, இன்புட்டில் ஓப்பன் சர்க்யூட் பண்ணணும். ஸோ இன்புட் ஓப்பன் சர்க்யூட் பண்ணோன்னா கரண்ட்டு 0 ஆயிரும். ஸோ அப்போ இன்புட் கரண்ட் II 0 ஆயிரும். ஸோ இந்த II 0வை சப்ஸ்டியூட் II equal to 0 in equation 1 and 2. ஸோ equation 1லையும் equation 2லையும் II 0ன்னு சொல்லி நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ அப்போ equation 1ல் ஃபஸ்ட்டு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோன்னா நம்மளுக்கு என்ன வரும்னா VI equal to H11 into II தான் நம்மளுடைய ஃபஸ்ட் ஈக்குவேஷன், அது 0 ஆயிரும். அடுத்தது ப்ளஸ் H12 into V0. ஸோ ஃபஸ்ட்டு டேர்ம் 0 ஆயிரும், நமக்கு இந்த செகண்ட் டேர்ம் மட்டும்தான் இருக்கும். ஸோ அப்போ இதில் வந்து நம்ம H12 கண்டுபிடிக்கலாம். இப்போ H12 என்னவாக இருக்குன்னா H12 equal to VI by V0. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இன்புட் பை அவுட்புட்டுன்னு இருக்குது. H12 எப்படி இருக்குன்னா இன்புட் பை அவுட்புட். அவுட்புட் பை இன்புட் இருந்தாலும் சரி, இன்புட் பை அவுட்புட் இருந்தாலும் சரி, அது வந்து கெயின் தான்.
ஆனால் இங்கே வந்து மாறி இருக்குது, ரிவர்ஸில் இருக்குது. அவுட்புட் பை இன்புட் பதில் இன்புட் பை அவுட்புட்ன்ட்டு இருக்குது, ரிவர்ஸில் இருக்குது. அதனால இந்த கெயினுக்கு பேர் வந்து ரிவர்ஸ் கெயின். ரெண்டுமே வோல்டேஜாக இருக்கிறதுனால ரிவர்ஸ் வோல்டேஜ் கெயின். H12 ரிவர்ஸ் வோல்டேஜ் கெயின். இன்புட் பை அவுட்புட்னால அது கெயினு, ரெண்டுமே வோல்டேஜாக இருக்கிறதுனால வோல்டேஜ் கெயின். அவுட்புட் பை இன்புட் பதில் இது இன்புட் பை அவுட்புட் ரிவர்ஸாக இருக்கிறதுனால ரிவர்ஸ் வோல்டேஜ் கெயின். H12 ரிவர்ஸ் வோல்டேஜ் கெயின். ஸோ இப்போ 3 ஹெச் பேராமீட்டர் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ 4வது ஹெச் பேராமீட்டருக்கு ஈக்குவேஷன் 2ல் நம்ம IA ஈக்குவல் டு 0வை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ IA ஈக்குவல் டு 0வை ஈக்குவேஷன் 2ல் சப்ஸ்டியூட் பண்ணோன்னா நம்மளுக்கு என்ன வரும்னா I0 ஈக்குவல் டு H21 இன்ட்டு IA வரும். அந்த IA தான் நம்ம 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ப்ளஸ் H22 இன்ட்டு V0. ஸோ இந்த ஈக்குவேஷன்லேருந்து நம்ம H22 கண்டுபிடிச்சிடலாம். இந்த டேர்ம் 0 ஆயிடுச்சு. ஸோ H22 I0 ஈக்குவல் டு H22 இன்ட்டு V0. ஸோ இதுலேருந்து H22 ஈக்குவல் டு I0 பை V0. ஸோ இதுதான் நம்மளோட H22 உடைய ஈக்குவேஷன். ஸோ இந்த ஈக்குவேஷன் எப்படி இருக்குன்னா அவுட்புட் கரண்ட் டிவைடட் பை அவுட்புட் வோல்டேஜ் V பை ஐக்கு பதிலாக I பை வின்னு இருக்குது. ஸோ I பை வின்னு இருக்கிறதுனால நம்ம இதை என்ன சொல்ல போகிறோம்னா அட்மிட்டன்ஸும் சொல்ல போகிறோம். I பை வி இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் அட்மிட்டன்ஸ். ஸோ இதை வந்து ரெண்டுமே அவுட்புட் எலிமெண்ட் I0 V0 அவுட்புட் கரண்ட் அவுட்புட் வோல்டேஜ் ரெண்டுமே அவுட்புட் எலிமெண்ட்டாக இருக்கிறதுனால இதை வந்து நம்ம அவுட்புட் அட்மிட்டன்ஸ்ன்னு ரெப்ரசன்ட் பண்ணுறோம். ஸோ H22வை நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறோன்னா அவுட்புட் அட்மிட்டன்ஸ். இப்போ 4 எலிமெண்ட்டுமே நம்ம வந்து கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ என்னென்னு கண்டுபிடிச்சோன்னா H11 இன்புட் ரெசிஸ்டன்ஸ்ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். H11 இன்புட் ரெசிஸ்டன்ஸ். இதே மாதிரி H12 ரிவர்ஸ் வோல்டேஜ் கெயின். அடுத்தது H21 ஃபார்வர்ட் கரண்ட் கெயின். அடுத்தது H22 அவுட்புட் அட்மிட்டன்ஸ். இந்த 4 எலிமெண்ட்டையும் இந்த மாதிரி தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இங்கே H11 இன்புட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கிறதுனால H11 எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம்னா HI இன்புட் ரெசிஸ்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் இங்கே சஃபிக்ஸில் போட்டோன்னா அதுதான் HI. அதே மாதிரி H12 எப்படி சொல்லலாம்னா ரிவர்ஸ் வோல்டேஜ் கெயின். இந்த ஃபர்ஸ்ட் லெட்டர் எடுத்து எழுதுகிறோம் HR. அதே மாதிரி H21க்கு ஃபார்வர்ட் கரண்ட் கெயின். ஸோ அதில் இருக்கிற ஃபர்ஸ்ட் லெட்டர் F. ஸோ HF. அடுத்தது H22னா அவுட்புட் அட்மிட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லெட்டர் O. ஸோ H0. ஸோ இதுதான் இதோட ரெப்ரசன்டேஷன். இது ஜென்ரல் ரெப்ரசன்டேஷன். ஸோ இதே நீங்கள் வந்து காமன் எமிட்டர் கான்ஃபிகரேஷன், காமன் பேஸ் கான்ஃபிகரேஷன், காமன் கலெக்டர் கான்ஃபிகரேஷனுக்கு ரெப்ரசன்ட் பண்ணோன்னா காமன் எமிட்டர்னால் இதோட ஒரு E மட்டும் சேர்த்துக்கணும். HIE லாஸ்ட் லெட்டர் E வரும். HRE HFE HOEன்னு வரும். அதே மாதிரி காமன் பேஸ்க்கு லாஸ்ட் லெட்டர் B சேர்த்துப்போம். இதோட B HIB HRB HFB HOB. காமன் கலெக்டர்னால் லாஸ்ட் லெட்டர் C வரும். HIC HRC HFC HOC. ஸோ இதுதான் H பேராமீட்டரோட ரெப்ரசன்டேஷன். ஹைப்ரிட் மாடல் எப்படி வரையணும்னு பார்த்தோம், H பேராமீட்டர் எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்த்தோம், 3 கான்ஃபிகரேஷனுக்கும் எப்படி எழுதுறதுன்னு பார்த்தாச்சு. ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ.